ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் கிட்டே இருந்து இமீடியட்டாக கால் வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், நல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. உங்களுக்கு அந்த பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த பர்சன் வந்து சடனாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல. நீங்கள் கால் பண்ணாலோ அல்லது மெசேஜ் பண்ணாலோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. டோட்டலாக உங்களை அவாய்ட் பண்ணி உங்களை விட்டு விலைக்கு போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த பர்சன் கிட்ட உங்களால் பேச முடியாமல் இருக்க முடியல. அந்த பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் அவங்க எப்பவும் போல் எனக்கு வந்து கால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பர்சனுக்காக இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உங்களுடைய நண்பர்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். யாருக்கு வேணும்னாலுமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி அந்த நபருக்கு நீங்கள் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த நபரை நல்லா தெரியும். அந்த நபருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்து இந்த மெத்தடை பண்ணிங்கன்னா வேலை செய்யாது. ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் பேசியிருக்கணும். அந்த பர்சனுக்கு நீங்கள் யார் அப்படின்னு உங்கள் பேரை சொன்னாலே ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே இது உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இரவு 7 மணிக்கு மேலே எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து செஞ்சு முடிச்சிருங்க. அதாவது இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எல்லோ ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பென் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நெருப்பினுடைய ஒளியில் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும். நீங்கள் கண்ணை சிமிட்டாமல் நீங்கள் அந்த நெருப்புடைய ஒளியை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்களை மூடிட்டு அந்த பர்சன் கிட்டே இருந்து உங்களுக்கு கால் வர மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறப்போ அந்த நபருடைய பேர் வந்து டிஸ்பிளேல வருது. நீங்கள் அட்டன் பண்ணி ஹாப்பியாக அந்த பர்சன் கிட்ட பேசுகிறீங்க. இந்த மாதிரி இமேஜினேஷன் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் வந்து இதை நீங்கள் வரையணும். நீங்கள் வரைகிறப்போ அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க, நீங்கள் பேசிட்டீங்க. அந்த ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையில் தான் நீங்கள் இதை வரையணும். நீங்கள் இந்த ரவுண்டு வரைகிறப்போ வளையல் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய கையால் தான் இந்த ரவுண்டு நீங்கள் போடணும். இப்போ கோணல் மாணலாக வரும், சரியாக ரவுண்டு வராது. எப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்கள் கைகளை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ரவுண்டு நீங்கள் வரையணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இந்த நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்த ரவுண்டில் வந்து உங்கள் பர்சனுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, இந்த நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 2 வட்டமும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வந்து மேலேயும் கீழேயும் நீங்கள் வரையணும். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கால் மீ இமீடியட்லி மை லவ் இதை எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த லவ் சிம்பிள் வந்து நீங்கள் வரையணும். உங்களுடைய நண்பர்களுக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, மை லவ் இருக்கக்கூடிய இடத்துல மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எழுதிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரில் உங்கள் இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு கையை வந்து நல்லா வந்து ரப் பண்ணிக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. அந்த பர்சனை நினச்சிட்டு கால் மீ இமீடியட்லி மை லவ், கால் மீ இமீடியட்லி மை லவ், இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும். கவுண்டிங் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நேரம் வேணும்னாலும் சொல்லலாம். உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. உங்கள் பர்சனுக்கு என்ன பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்ஃப்யூம் தெரியும் அப்படின்னா அதே பர்ஃப்யூம் தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். அது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். பர்ஃப்யூம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறப்போ உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பரை உங்களுடைய மொபைல் பவுச்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய பர்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் சொன்னால் போதும். கால் மீ இமீடியட்லி மை லவ். இது வந்து எவ்வளோ நேரம் வேணும்னாலும் சொல்லலாம்.
கவுண்டிங் முக்கியம் இல்லை, அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி உங்களுடைய பேக்லேயோ பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. இதை கண்டினியூவாக எவ்வளோ டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பரை ஈவினிங் நீங்கள் 7 மணிக்கு மேலே வந்து எரிச்சிருங்க. அதனுடைய சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க. இது எங்கள் தரப்பில் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சதுமே வந்து கால் வந்திருக்கு. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் கால் வந்திருக்கு. 1 வீக்குக்குள்ளாடி கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட கால் மெசேஜ் எதுவும் பண்ணி பேசவே கூடாது. இந்த மெத்தடு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தும். கால் பண்ணணும், உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும். அவங்களே ஒரு கட்டத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ உங்களை மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறப்ப நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணேன், அதனால தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, அதனால தான் உங்கள் தாட் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாது. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.